ஓம் கங் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு பயிற்சி பலன்கள் வந்து நம்ம பார்ப்போம். மே மாதம் நாளை 1 வந்து குரு பகவான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ரிஷப வீட்டில் வந்து பயணிப்பார். அதாவது குரு வந்து தேவகுரு, அதில் வந்து ரிஷப வீடு வந்து சுக்கிரனுடைய அதிபதியாக வர்றதுனால அவர் வந்து அசுரகுருவாக இருக்கிறதுனால 2 பேருமே குருமார்கள் தான். ஆனால் 2 பேருமே நல்லது தான் செய்வாங்க. அப்பேற்பட்ட அந்த குரு வந்து அவங்க இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு இது வந்து சுக்கிரன் வந்து குரு வீட்டுக்கு போகிறதும், குரு வந்து சுக்கிரன் வீட்டுக்கு போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலுமே அவங்களுடைய நல்ல பலன்களை தான் வந்து நல்லபடியாக பலன்களை வந்து செய்வாங்க. ஏன்னா தேவகுருவாக இருக்கட்டும், அசுரகுருவாக இருக்கட்டும், அவங்கவுங்க இடத்துல நல்ல இடத்துல உட்காந்து நல்ல பார்வை பார்த்தாங்கன்னா அது வந்து எல்லா ராசி லக்னத்துக்குமே வந்து நல்லது தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே 1 எந்த நட்சத்திரத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் கிருத்திகை 1 உட்காந்துருந்தார். இப்போ நாளை மே 1 ஜூன் 13 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 வரை அந்த 13 தேதிக்குள்ளே அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து அந்த 3 பாதத்துலையும் சேர்ந்து உட்காந்துருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் தான். குரு பகவானுக்கு வந்து சூரியன் வந்து நண்பராக தான் வருவார், பகை கிடையாது. அதனால் நல்லாவே இருக்கும் இந்த பயிற்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13 ஜூன்லேருந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார். ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய நட்சத்திரம். அந்த சந்திரனுக்கும் வந்து குரு வந்து நண்பனாக வர்றதுனால நல்லாவே இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் 28 நவம்பர்லேருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 20th ஆகஸ்ட்லேருந்து 28 நவம்பர் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் மிருகசீரடத்துக்கு வந்துடுவார். மிருகசீரட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம். குருவும் செவ்வாயும் வந்து நட்பு தான். அதனால் அதுவும் வந்து நமக்கு பயம் இல்லை. அப்போ ரிஷபராசியில் இருக்கிற இந்த 4 நட்சத்திரமே, அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், இந்த 3 இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்க போகிறாரு. அதனால் நமக்கு வந்து பயப்பட தேவையில்லை. 1 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ரிஷபராசியில் உட்காந்து நல்லபடியாக நமக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த பார்வை, குரு பகவானோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடத்த பார்க்குறது வந்து ரொம்ப மகத்துவமாக இருக்கும். அந்த 3 இடத்துக்குரிய ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து 6, 8, 12 வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம இதில் வந்து சூட்சமமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி 28ஆம் தேதி நவம்பர் வந்து மறுபடியும் குரு பகவான் வந்து ரோகிணிக்கு வக்கரம் அடைஞ்சு ரோகிணி நட்சத்திரம் வந்து உட்காந்துருவார். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த மாறி வந்து வர்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ரிஷபராசிலே வந்து 1 வருஷம் 12 மாத காலம் அவர் வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பார். அதனால் குரு பயிற்சி வந்து 1 வருஷத்துக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன வழிபாடு பண்ணலாம், அந்த 6, 8, 12ஆம் இடமாக வர்றவங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு குரு பயிற்சி ஆகிறது வந்து நமக்கு மேசராசிக்கு வந்து எப்படி இருக்கும், மேச ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், 2 பேருக்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். லக்னமாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், ராசியாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். அதாவது 2ஆம் இடத்துல வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு, அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 2ஆம் இடமாக தான் வரும். இந்த 2ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு காரியங்கள் வந்து சாதிக்கணுமோ அதை வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த நோய்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குரு வந்து உங்களை அந்த இதை வந்து உங்களுக்கு நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய இந்த உடம்புல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ்னு உங்களுக்கு வம்பு வழக்கில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு இவ்வளோ நாள் அலைச்சலோடு நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக உங்கள் பக்கம் வந்து நியாயம் கிடைக்கும். அதே மாதிரி அதனால் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலையை வந்து உங்கள் பாஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து புகழ்ச்சிகள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதனால் உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அடுத்தவங்களுக்கும் செய்வீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து தன லாபம் வந்து அதிகம் கிடைக்கும். வீட்லேயும் வந்து சந்தோஷம் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வீட்லேயும் சந்தோஷம் இருக்கும், வெளியிலையும் சந்தோஷம் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு வந்து உட்காந்துருக்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பேராசை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் 12ஆம் இடத்து ராகுக்கு நீங்கள் வந்து வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ராகு பகவானுக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து துர்க்கை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானோட சீற்றம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வர்றதுலேருந்து விடுதலை கிடைக்கும்.
அதனால் ஓம் தும் துர்காய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து காலையில் 9 தடவை சாயந்தரம் 9 தடவை நீங்கள் சொல்லிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தனஸ்தானம் வர்றதுனால நீங்கள் வந்து குபேர மந்திரத்தையும் வந்து நீங்கள் சொல்லிக்கிறது நல்லது. ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக அப்படின்னு குபேரனுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்கிறதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ரிஷிபராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிலேயே வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு. இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலையை வந்து உங்களுக்கு வந்து வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு மேசராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ரிஷிபராசிலையும் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அரசு வேலைக்காக நீங்கள் வந்து எல்லாமே முயற்சி பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிராப்தம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு திருமண வாய்ப்பும் வந்து நடக்கிறதுக்கு இது வந்து இந்த பயிற்சி வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வேலை நிமித்தமாக உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பணம் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. கவர்மெண்ட் இதில் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கும் வெளியில் வந்து நீங்கள் ப்ரைவேட் வேலையில் இருக்கவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் ரிஷிபராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நீங்களும் வந்து குபேர மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிறது நல்லது. பொதுவாகவே குரு பயிற்சின்னு சொல்லும்போது நமக்கு வந்து தனம் லாபம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணத்துக்கு அதிபதியாகவும் நம்ம வாங்கக்கூடிய தங்கத்துக்கு அதிபதியாகவும் நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் வந்து அதிபதியாகவும் வந்து வர்றதுனால குரு பகவான் தான் வந்து தனக்காரகன் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா சுக்கிர பகவானும் தனத்தை கொடுப்பாரு. அதே போல் குரு பகவானும் வந்து நமக்கு எல்லா வித வசதிகளையும் நமக்கு கல்யாணம் ஆகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், அதே போல் நமக்கு வந்து வீடு வாகன அமைப்பாகட்டும், இதுக்கு எல்லாமே குரு பார்வை இருந்தால்தான், குருவோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம எல்லாமே வந்து ஒரு வேலையிலையும் தொடர்ந்து நிலைச்சி நிற்கக்கூடிய தன்மையை கொடுக்குறவர் குரு பகவான். அதனால் நீங்கள் வந்து குரு பகவான் சார்பில் நீங்கள் வந்து இவரை குபேரனை கும்பிட்டுக்கிறது நல்லது. மகாலட்சுமி வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிக லாபத்தை கொடுக்கும் ரிஷிபராசிக்கு. அதுக்கடுத்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிதுன ராசியை வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை வந்து உங்களுக்கு தரப்போகிறாரு. உங்களுடைய அம்மா வந்து உங்களுக்கு வந்து அதுக்குரிய கொஞ்சம் பண உதவியாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகமாகும். அதே போல் அது மாமியார் மாமனார் வீட்டிலேருந்தும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். பண வசதியாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அம்மா வீட்டிலேருந்தும் கிடைக்கும், மாமனார் மாமியார் வீட்டிலேருந்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களோட மனைவியோட ஹெல்த்தையோ, வாழ்க்கை துணை மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்டோட ஹெல்த்தையோ வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ட்ரபிள் இருந்தால் உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து உடனே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அசால்ட்டாக நீங்கள் வந்து விடக்கூடாது. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து திடீர்னு பயணம் செய்ய நேரிடும். ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பயணத்தினால நீங்கள் போய் அந்த உங்களோட கிளையண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து போகக்கூடிய காரியம் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்களும் வந்து இது வந்து குபேர மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபஸ்தானத்தில் தான் வர்றாரு. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து அதிக லாபங்கள் இருக்கும். அதே போல் வேலையில் வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலையும் வந்து லாபம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து கடகத்தில் வந்து குரு உச்சமாவார் எப்பயுமே. அதனால் உங்களுக்கு வந்து கடகம் வந்து இந்த லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து வருது. உங்கள் இதுலேருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் உடன் பிறந்த தங்கையாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், சிறிய சகோதரிகள் மூலம் உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட தங்கச்சி வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அதனால் கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கிற கஷ்டங்களை வந்து நீங்கள் உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளிடம் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து ரொம்ப ஈஸியாயிரும். அதே போல் அந்த ஐடியாவும் கிடைக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஐடியாவும் கிடைக்கும். உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல்
நீங்கள் வந்து சின்ன ஒரு இதாக இருந்தாலும் நல்ல தூக்கத்தை வந்து நீங்கள் நல்லா தூங்கி கரெக்டான டயத்தில் சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப குரு வந்து லாபாதிபதியாக வந்து உங்களுக்கு வர்றதுனால நீங்கள் வந்து எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் வந்து இந்த கடக லக்கணம் கடக ராசிக்கு வந்து இருக்குது. நீங்கள் நினச்ச எந்த ஒரு இதாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது அப்படின்ற காரியம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு குழந்தைகளும் வந்து உங்களுக்கு வந்து அனுசரியாக இருப்பாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து சிம்ம ராசி. சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலையில் வந்து ரொம்ப நல்ல லாபங்கள் இருக்கும். உங்களோட கேரியர் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யார்கிட்டையாவது நீங்கள் வந்து யாருனாலையாவது நீங்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அந்த மன கஷ்டமெல்லாம் வந்து இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்தை வந்து இப்போ வந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்கள் கையில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து தொழிலில் சொந்த தொழிலாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கவர்மெண்ட் தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தொழிலில் வந்து நல்ல லாபம் இருக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கும் வந்து நல்ல லாபம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். வம்பு வழக்கில் வந்து உங்கள் சைடு வந்து நியாயமாக இருக்கிறதுனால உங்கள் சைடு வந்து தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்ன நீங்கள் வந்து ஒரு இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் கடனை வாங்குறத வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் நல்லா சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். சிம்மத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா குபேரனை வந்து வழிபடலாம். பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கும் போது நமக்கு வந்து தானஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு ரிஷபம் வந்து 2வது வீடாக வர்றதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்தானமாக வர்றதுனால நீங்கள் வந்து குபேரனையும் மகாலட்சுமியுமே வந்து மேசம் முதல் மீனம் வரை இருக்கிறவங்க நல்ல வழிபாடு பண்ணிக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு வந்து நல்லதையே செய்யும். அதுக்கடுத்து கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால நீங்கள் செய்கிற வேலையில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிட்ட இருக்கிற வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடமாக வர்றதுனால ருணரோக சத்ருஸ்தானமாக வர்றதுனால உங்களுக்கு வந்து குரு பாக்கியாதிபதி இதில் வந்து பாக்கியஸ்தானத்துலேயே உட்காந்துருந்தாலும் கூட உங்களோட கணவன் மனைவிக்கு இருக்க பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால் வீணான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து வீண் வம்புக்கு போகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால் படிக்கிற குழந்தைங்கள் வந்து கவனமாக படிச்சிங்கனாலே உங்கள் இது வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு 10th 12th படிக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து எக்ஸாமில் வந்து நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கும் இருக்குது. சிம்ம ராசிக்குமே வந்து இருக்குது. கடகம், சிம்மம், கன்னி இந்த ராசியில் இருக்க குழந்தைங்களுக்குமே வந்து நல்ல இது வந்து ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கன்னிராசிக்காரவங்க பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடம் தந்தை ஸ்தானமாக வர்றதுனால உங்களோட தகப்பனுக்கு வந்து திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போகலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அசால்ட்டாக இல்லாமல் உங்கள் தகப்பனை வந்து லேசாக இருக்கும் போதே கவனமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் உடம்பை வந்து ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தந்தைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். அதே போல் பாக்கியாதிபதி 9ஆம் இடமா குரு வந்து உட்காந்துருக்கனால திடீர்னு வந்து நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை வந்து செய்யணும்னு சொல்லி தீர்த்த யாத்திரை போய் அந்த பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வந்து கன்னிராசிக்கு வந்து இருக்குது. அப்படி இல்லை அந்த மாதிரி நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல அப்படின்னு சொன்னால் திடீர்னு வந்து நம்ம இதுக்கு ரிசார்ட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், ஒரு இது வெளியூர் சுற்றுலா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக போவீங்க. சுப செலவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. கன்னிராசியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடும் அதே போல் குபேரனோட வழிபாடும் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம அதிபதியாக குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அசால்ட்டாக இல்லாமல் இமீடியட்டாக நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிறதும் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து உடம்பை வந்து கவனிச்சுக்கிறதும் கரெக்டான டயத்தில் வந்து சாப்பிட்றதும் கரெக்டான டயத்தில் தூங்குறதும் வந்து உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பிடிக்காத உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத உணவை சாப்பிட்டுட்டு நீ வீணால் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கிறதுனால. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திடீர் யோகங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகம், தீர்த்த யாத்திரை போகக்கூடிய யோகம், அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து நல்லா நம்ம சாமி கும்பிடணும், நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் நம்ம
வந்து எடுத்துக்கலாம். புது புது வாய்ப்புகள் கிட்டும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து புது புது வாய்ப்புகள் கிட்டும். புதுசாக வந்து நீங்கள் வந்து உங்களோட யோசனைகள் வந்து இதை செய்யலாம் அதை செய்யலான்ற எண்ணங்கள் அதிகமாகிறதுனால அதை மேற்கொண்டு நீங்கள் வந்து ரொம்ப அலைச்சல் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பயப்பட தேவையில்லை. உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாலே துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் மகாலட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அது உங்கள் வீட்டில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. உடன் பிறந்த உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கும் உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கும் விருச்சிக ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் நல்ல ஒரு அமைப்பு வந்து காணப்படுது. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ஈகோ இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து லாபஸ்தானமாக தான் உங்களுக்கு வந்து வருது. அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தொழிலை வந்து நீங்கள் வந்து விரிவுபடுத்துவீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மாறி போகக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து காணப்படுது. அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே சந்தோஷங்களும் மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு வீடாக இருக்கட்டும் வெளியிடமாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் கஸ்டமர்கிட்டையும் எல்லாத்திட்டையும் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து லக்ஷ்மி வழிபாடும் குபேர வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து தனுசு ராசியாக இருக்கட்டும் தனுசு லக்கணமாக இருக்கட்டும் 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் முதலே சொன்னேன் ருணரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும். சொந்த தொழிலாக இருக்கட்டும் அதாவது இது வரைக்கும் தொழிலே செட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் செய்யக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனைகள் இருந்து அதன் மூலமாக நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருந்தீங்கன்னா கூட அது உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்து நல்லா வந்து உங்களோட தொழிலை வந்து விரிவுபடுத்தவும் உங்கள் தொழிலை வந்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்குது. என்ன உடம்பை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. செய்கிற வேலை சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போட்டு நீங்கள் வம்பு வழக்கு சொத்து தகராறு மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் போட்டிருந்தா கூட உங்கள் பக்கமாக தான் தீர்ப்பு வந்து சாதகமாக அமையும். ஆனால் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் விரை செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் முதல்ல வேண்டிக்கணும். குரு பயிற்சி அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து உடம்பை வந்து நல்லா கவனித்து எனக்கு நல்லா பார்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து சுப செலவுகள் தான் ஏற்படணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சாமிகிட்ட வந்து நீங்கள் 1ஆம் தேதி நாளைக்கு வந்து குரு பயிற்சி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் குபேர வழிபாடும் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து பிரகாசமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து யாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது வேணும் நான் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நீங்கள் வந்து குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களோட மேலே இருக்க அதிகாரிகளுக்கும் வந்து ரிலேஷன் வந்து நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மனசும் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அப்படி தான் உங்களோட உடம்புக்கு வந்து லேசாக ஒரு சின்ன ஒரு தொந்தரவு தெரியுது அப்படின்ற அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் வாங்கி நீங்கள் என்னென்ன இது பண்ணணுமோ உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்ட் டயத்துக்கு வந்து நீங்கள் வந்து தூங்குறது உங்களுக்கு வந்து நல்ல வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வம் அந்த மாதிரி குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. 9ஆம் இடத்துலையும் 1ஆம் இடத்தையும் வந்து குரு வந்து இங்கேருந்து உட்காந்து பார்ப்பார். அதாவது மேசத்துலேருந்து 9ஆம் இடமும் 1ஆம் இடம் தனக்குத்தானே அந்த இடத்தையும் வந்து பார்க்குறதுனால ரிஷபத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்னால உங்களுக்கு வந்து பேரன் பேத்தி வயசானவங்களாக இருந்தால் பேரன் பேத்திகள் மூலம் சந்தோஷங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல பேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து அட்மிஷன் கிடச்சி நீங்கள் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குரு பகவான் வந்து
திறக்க போகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைகளால் மனது கஷ்டத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து குழந்தைகள் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கொஞ்சம் வந்து டீனேஜ் குழந்தைங்க மேலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு திருமணம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி +2 முடித்தவங்களுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து அந்த யூஜி முடித்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ன வந்து நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் வந்து குழப்பமாக கொஞ்சம் இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படின்ற குழப்ப நிலைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். கொஞ்சம் தடுமாறுவீங்க. ஆனால் வந்து வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய்க்கிறது நல்லது. அதே போல் ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து இருந்துக்கிறது நல்லது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடும் குபேர வழிபாடும் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து மகரத்துக்கு அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுகஸ்தானத்தில் வந்து குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு எல்லாமே அனைத்துமே சந்தோஷமாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பக்தி வந்து ரொம்ப அதிகமாக பக்தியில் ஈடுபடக்கூடிய உங்கள் மனசு வந்து பக்தியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்கள் அம்மா கூட பேசும்போது வந்து சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து நல்லா கவனிச்சுக்கணும். உங்கள் தாயினுடைய உடம்பையும் வந்து நல்லா கவனிச்சிக்கக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அம்மா கூட சண்டை வந்தாலும் மாமியார் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் மூலம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு வந்து சுற்றுலா பயணம் பார்க்குறதுக்கும் உங்களோட தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய இது இருக்குது. ஆனால் நீங்கள் போகிறது வந்து இது வீண் செலவு தான் ஏற்படுமே தவிர போகிற காரியம் வந்து லாபம் ஏற்படாமல் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கடின உழைப்பு பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா பிளான் பண்ணி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதோ உங்களோட தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு பிளானை போட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திட்ட வந்து நீங்கள் வந்து உத்தரவு கேட்டுட்டு நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. நீங்களும் உங்கள் உடம்புல வந்து கவனமாக நீங்கள் வந்து கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. உடம்பை வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் மகாலட்சுமி வழிபாடும் குபேர வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்குள்ள வந்து குரு பயிற்சி வந்து ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. வருமானம் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஏன்னா ராகு வந்து உங்கள் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் கடின உழைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நீங்கள் செய்கிற உழைப்பில் வந்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி வந்து 3ஆம் இடமாக வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து வருமானம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகமாகவே கொடுப்பாங்க. அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்கிறதா இருக்கட்டும் எப்பயுமே வந்து நீங்கள் 6 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த மாதிரி ஒர்க் லோடு வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக கொடுத்து ரொம்ப நேரம் கண்டினியூவாக நீங்கள் வந்து அந்த வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கேட்குற இடத்துல உங்களுக்கு எங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலையில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் வந்து எங்கேயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடும் குபேர வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மீனராசி குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு மூலமாக தான் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் கடின உழைப்பு போட்டிங்கன்னா 10th படிக்கிறவங்க +2 படிக்கிறவங்க அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட்டு இதெல்லாம் எழுதுகிறவங்களும் வந்து கடின உழைப்பு உழைச்சி தான் நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் மீனராசியும் வந்து பயப்பட தேவையில்லை. எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். 6, 8, 12ஆம் இடமாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து உடம்பை வந்து நான் கவனமாக உங்களை பார்த்துக்க சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் தெய்வ வழிபாடை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நம்ம வந்து பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிவனுக்கும் வந்து அம்மனுக்கும் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிவ வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 12 ராசி லக்கணத்துக்குமே வந்து ரொம்ப நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்து தீர்ந்து போயிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. குபேரத்தை வந்து நீங்கள் வந்து குபேர மந்திரத்தையும் லக்ஷ்மி மந்திரத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து குபேர வசியமும் மகாலட்சுமி வசியமும் கிடச்சி இந்த 12 ராசிகளுக்குமே வந்து இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கவனமாக நான் வந்து பார்த்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த இது வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.